ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் போன வருஷம் அவங்க தான் சாம்பியன்ஷிப்பை அடித்தாங்க, அதுவும் ஐபிஎல்லில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன அவங்க இந்த வருஷம் ரொம்பவே சொதப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்துட்டு அவங்க டஃப்பு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா ஆக்ஷனில் அவங்க கோட்டை விட்டுறது. ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனை வந்துட்டு அவங்க ஆக்ஷனில் கை விட்டுட்டு வெங்கடேஷ் ஐயரை நம்பி போயிட்டு இப்போ மேட்சும் அவரை நம்பி எல்லாமே கை விட்டதாக ஆயிடுச்சு. ஸோ அவரை தொடர்ந்து இப்போது ஸ்டார் பிளேயரான மிச்சல் ஸ்டார்க் அவர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்லலாம் ரொம்பவே கை கொடுத்தாரு கேகேஆருக்கு, அதுவும் ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் அவரையும் ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு போகிறோம்ப்பா, அவர் எங்களுக்கு கை கொடுப்பாரு நாங்கள், ஆனால் அவரும் கையை விட்டுட்டார். கேகேஆர் என்ன தான் ஸ்டார்டிங்கில் வின்னிங் பொசிஷனில் இருந்தாலும் ஆனால் அந்த மேட்சை வந்துட்டு அவங்க எல்லாமே கைவிட்டதுனால பிளே ஆஃப்க்கு போக முடியாமல் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் போன வருஷம் ஃபில் சால்ட், சுனில் நரேன் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் மாதிரி இந்த வருஷம் அவங்களுக்கு எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் அமையலை. அதனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸுன்னு போனாங்க, ஆக்ஷன்லேயும் எடுத்தாங்க, சேஞ்சஸ் பண்ணாங்க, அந்த அளவுக்கு கை கொடுக்கல போன சீசன் மாதிரி. அதுக்கப்புறம் பிசிசிஐ வந்துட்டு ஒரு ரூலை கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சலிவா வந்து ரூலில் அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா ஐபிஎல்ல அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு ரூலும் கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு ஒரு தடவை வந்து பாலை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்க்கும் சரி பவுலிங்க்கும் சரி நாங்கள் பிச்சை வந்துட்டு ஈக்குவலாக ஆக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஒரு பெரிய இடியாக இருந்திருக்குது. ஏன்னா அவங்க நினச்ச ஸ்கோர் வந்துட்டு 300 நாங்கள் வந்துட்டு இந்த தடவை அடிப்போம், இந்த ஐபிஎல்லில் வந்துட்டு நாங்கள் தொடுவோம் அப்படின்னு சொன்னப்போ ஆப்போனண்ட் வச்ச ஸ்கோரு 180 இருந்தாலும் சரி 200 இருந்தாலும் சரி அதை தொடரத்துக்கு ரொம்பவே இந்த வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஸ்டார் பிளேயர்ஸான கிளாசனும் சரி, இஷான் கிஷான், அது டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் முகமது ஷமி என்னதான் இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாலும் இந்த வருஷம் அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தது. ஆனால் பெருசாக அவங்க எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த சீசனில் பெஸ்ட் பிளேயராக யார் ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஷான் மலிங்கா, அதுக்கப்புறம் அன்கித் வர்மா. இவங்க 2 பேருமே எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்லா அடாப்ட் பண்ணி ஆடிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எஸ்ஆர்ஹெச் நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்றது பார்ப்போம்.